இந்த கொலுசு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கலர் வளையல் பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும்? என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியாதா? யாரு நீ? யாரு? என்னோட பூஜா எங்க? என் பூஜா இப்படி இருக்கவே மாட்டா. நீ யாரு? பூஜா என்னை விட்டுட்டு போகவே மாட்டா. பூஜா பூஜா கால் பண்றா. ச்சே, இது வேற நம்பர். கண்டிப்பா பூஜா எனக்காக வருவா. இந்த மாதிரி கிடக்குற நீ என் பூஜாவா இருக்கவே முடியாது. போய் எல்லா இடத்தையும் தேடுங்க. சரியா தேடுங்க, விடக்கூடாது. He got the swag, get ready for some action. பூஜா எங்கடா? என்ன பண்ணுன அவள? நல்ல மனசோட கேட்டுக்கிட்டு இருக்கேன். இப்ப பதில் சொன்னா சரி, இல்லனா அவன் செத்துட்டான். பூஜா பூஜான்னு சொல்லிக்கிட்டு எங்களை ஏன் கொல்ற? எங்களை எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணாத. நான் கம்ஃபர்டபுளா இருக்கிற வரைக்கும் தான் உங்ககிட்ட சரியா இருப்பேன். கன்ஃபியூஸ் ஆனேன்னு வச்சுக்கோ, கன்க்ளூஷன் கிடைக்கிற வரைக்கும் அடிப்பேன். அடே, அவ செத்துட்டான்னு சொல்றல்ல. அவ இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கா. நேத்து அவகிட்ட நான் பேசினேன். முந்தா நாள் அவ கூட சுத்திக்கிட்டு இருந்த. நீ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத. பூஜா எங்க இருக்கா? அவளை என்ன பண்ணுனீங்க? நான் அமைதியா கேட்கும் போதே நீங்க சொன்னீங்கன்னா சரி, இல்லனா என்ன பண்ணுவ? ஒரு போன் பண்ணனா 50 பேர் வருவாங்க. கான்ஃபிடன்ஸ் இருக்கிறவங்களை அடிச்சு விரட்டுவேன். ஓடி போறவங்களை நினைச்சு என்ன யூஸ் இருக்கு? ஒரு தடவை சொன்னா உனக்கு புரிஞ்சிக்க தெரியாதா? அவ இன்னும் பெரிய இவளா? டேய், அவளை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவ யாருன்னு தெரியுமா? அவ என்னோட லைஃப்ல எப்படி வந்தான்னு உனக்கு தெரியுமா? ஹலோ ஹலோ சார், உங்க ஸ்டாப் வந்துருச்சு. என்னடி இவ்ளோ நேரம் ஆகுது, இன்னும் வரவே இல்ல? ஆமாடி, ஆபீஸ்க்கு வேற லேட் ஆகுது. ஃபோன் பண்ணு. சரி. ஃபோன் அட்டெண்ட் பண்ணவே மாட்றா. என்ன பண்ணுவா?
Everybody be a queen for all you, baby. Don't get so worried. I'll give it to you for your love. என்னடி இது உன் கெட்டப்பே மாறி இருக்கு. அப்படிலாம் ஒன்னும் இல்லடி, சும்மா. இனிமே இப்படிதான். பஸ் இன்னும் வரலையா? இல்லப்பா, பஸ்க்காகவும் வெயிட்டிங், உனக்காகவும் வெயிட்டிங். தம்பி, கொஞ்சம் உங்க மொபைல் தரீங்களா? அம்மா, அது என்கிட்ட மொபைல் இல்லம்மா. ரொம்ப எல்லாம் பேச மாட்டேன். நாளுக்கு நாள் என் உடல்நிலை மோசமாயிட்டு இருக்கு. மாத்திரை வாங்க கூட என்கிட்ட காசு இல்ல. அதுக்கு தான் சீக்கிரமா வான்னு ஒரே ஒரு வார்த்தை பேசிட்டு கொடுத்துருவேன். அம்மா, அது நான் மொபைல் யூஸ் பண்ண மாட்டேன். என்னடி இது போன் இல்லைன்னு சொல்றான். இந்த காலத்துல பிச்சைக்காரன் கூட ஸ்மார்ட் போன் வச்சிருக்கான். இவன் என்னடான்னா. சரிங்க தம்பி, பரவாயில்ல. அம்மா, ஆ, ஒரு நிமிஷம் இங்க வாங்க. இந்த பணத்தை வச்சுக்கோங்க. வேண்டாம் வேண்டாம், பணம் எல்லாம் எனக்கு வேண்டாம். மொபைல் தான் வேணும். ஒரே ஒரு கால் பேசிட்டு திருப்பி கொடுத்துருவேன். அம்மா, என்கிட்ட நிஜமாவே போன் இல்லம்மா. இந்தாங்க, வச்சுக்க. என்னடி இவன் கால் பண்றதுக்கு போனை கேட்டா போன் வாங்குற அளவுக்கு பணத்தையே கொடுத்து அனுப்பிட்டான். அந்த அம்மா இடத்துல நான் மட்டும் இருந்திருந்தா, அவன் கிட்ட போய் நான் போன் கேட்டிருந்தா, அந்த பணத்தை நான் வாங்கியிருந்தா, ஐயோ எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? பழைய போனை தூக்கி போட்டுட்டு புது போனே வாங்கியிருப்பேன். எவ்வளவு பெரிய ஷாக் கொடுக்கறான். சரியான ஷாக் கொடுக்கற ஆள் தான் போல இருக்கு. இன்னும் உனக்கு அவனை பத்தி சரியா தெரியாது. நான் இந்த மாதிரி ஷாக்லாம் நிறைய பாத்திருக்கேன். அப்படியா? அவனை உனக்கு முன்னாடியே தெரியுமா? பஸ் வந்துடுச்சு, வாங்க போலாம். ஹே, அங்க பாரு, மிஸ்டர் ஷாக். சார், பில் சார். பர்ஸ் எங்க மிஸ் ஆச்சு? சார், பர்ஸ் கொண்டு வர மறந்துட்டேன். நோ ப்ராப்ளம் சார், இட்ஸ் ஓகே. கூகுள் பே, போன் பே, பேடிஎம் எதுல வேணாலும் பண்ணலாம் சார். அது நான் மொபைல் யூஸ் பண்றது இல்ல. என்ன சார், பொய் சொல்றீங்களா? சார், இதெல்லாம் எங்களுக்கு புதுசு இல்ல. அக்கவுண்ட்ல பணம் இருக்கா இல்லையா? முடியாது சார், யூ ஹேவ் டு பே. நான் உண்மையை தான் சொல்றேன், என்ன நம்புங்க சார். இல்ல, முடியாது சார், யூ ஹேவ் டு பே. ஏ ரங்கா, எக்ஸ்கியூஸ் மீ, பில் எவ்வளவு வந்திருக்கு? 170 rupees மேடம். இதை நான் பே பண்றேன், வாங்கிக்கோங்க. Thank you. என்னடி அவன் பாவம் நினைச்சு பில் கட்டி அவன் மானத்தை காப்பாத்துனா, ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம அவன் பாட்டுக்கு போறான். எவ்வளவு திமிரு இருக்கும் அவனுக்கு. திமிரு பிடிச்சவன். இல்லப்பா, அவன் ரொம்ப நல்லவன். என்னடி இன்னும் பஸ் வரல? என்னடி இந்த டப்பா பஸ் கரெக்ட் டைம்க்கு வர மாட்டேங்கிறான். ஆபீஸ்க்கு வர லேட் ஆயிட்டே இருக்கு. முதல்ல நம்ம பாஸ் அவன் ஒரு பெரிய லூசு. லேட் ஆச்சுன்னு வெச்சுக்கோ, அவன் என்ன சொல்லுவானோ. சரி, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம், இல்லனா ஆட்டோல போய்க்கலாம். பாரு, ஆல்ரெடி மணி 10 ஆயிடுச்சு. இன்னும் வெயிட் பண்ணணுமா? சான்ஸே இல்லம்மா, எங்களால வெயிட் பண்ண முடியாது. ஏதாவது ஆட்டோ அப்படி போகலாம், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஹே, அங்க பாரு, ஒரு ஆட்டோ வந்துட்டு இருக்கு. ஹாய், எங்க போறீங்க மேடம்? வாங்க, ஆட்டோ காலியா தான் இருக்கு. ஹேய், எனக்கு என்னமோ இந்த ஆட்டோல போறது வேணான்னு தோணுதுப்பா. வேற ஏதாவது ஆட்டோ வரட்டு போலாம். நாங்க வரல. வரலையா? ஆட்டோ ஆட்டோன்னு சொல்லி கூப்பிட்டது யாரு? வாங்க போலாம், ஃப்ரீயா கூட்டிட்டு போறேன். ஃப்ரீயா வர வேண்டிய அவசியம் எங்களுக்கு யாருக்கும் இல்ல. நாங்க வர மாட்டோம். ஆடாடா, ஃப்ரீயா கூப்பிட்டா கூட வர மாட்டேங்கிறீங்களே. சரி, எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க, இல்லனா நானே ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஹே, வாட் ஆர் யூ டாக்கிங்? டே மச்சான், இங்கிலீஷ் ஆமா. அண்ணா,
மேடம்க்கு வெக்கம் வருதுண்ணா. உங்களுக்கு அக்கா தங்கச்சின்னு யாரும் இல்லையா? அடச்சே, இந்த டைலாக்க கேட்டு கேட்டு போர் அடிக்குது. நாமளே ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடலாண்ணா. 6க்கு 3 அடி நான் ஃபிக்ஸ் பண்ணட்டுமா? ஏய், என்ன ஆட்டோ வேணுமா? ஆட்டோ வராது, என்கேஜா இருக்கு. இங்க இருந்து கிளம்பு. ஏய், என்ன சொல்லிக்கிட்டே இருக்கேன்லடா, அவளுக்கு என்ன நீ பாடி கடா? ஒழுங்கா போடா. ஏய், இப்ப போறியா இல்லையா? ஏய், முன்ன பின்ன தெரியாத பொண்ணுங்களை சீண்டு நான் மூஞ்சி கிளியிற வரைக்கும் அடிச்சு துவப்பேன். அதுலயும் தெரிஞ்ச பொண்ணை சீண்டு நான் சும்மா விடுவனா? உன்னை கொன்னு சமாதி பண்ணிருவேன். இன்னொரு தடவை ஐபால்ல உன்னை பார்த்தேன்னு வச்சுக்க,
என்னோட காலுக்கு நீ ஃபுட்பால் ஆயிடுவ. கண்ணை மூடி 3 எண்ணி கண்ணை திறக்கும் போது நீ இங்க இருக்க கூடாது. The clock is ticking. 1 2 3 வாங்க போலாம். ஏய், ஆட்டோ வேணுமா? யாரா இருக்கும் இவங்களா? இவனை எங்கேயாவது நீ பாத்திருக்கியா? இவனா? நீங்க இவனை எதுக்கு தேடுறீங்க? அவனுக்கு என் பொண்ணை கொடுத்து கல்யாணம் பண்ணி மாப்பிள்ளை ஆக்கதான். அவனை பாத்தியா இல்லையான்னு சொல்லு. ஐயோ, இவன் அட்ரஸ் கேட்கறதும் ஒண்ணுதான், யமலோகம் போற அட்ரஸ் கேட்கறதும் ஒண்ணுதான். ஏய், எங்க எப்படி என்ன யார் முன்னாடி பேசுறேன்னு தெரியுதா? ஆட்டோ ஸ்டாண்ட்ல, அதுவும் அண்ணனுக்கு முன்னாடி நான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன். அரே பைத்தியம், இவனுடைய அட்ரஸ் உனக்கு தெரியுமா தெரியாதா? முன்னாடி அம்சா சர்க்கிள் இருக்கு, அங்க போய் பாரு. காலையில வந்துட்டானுங்க. டேய் வாங்கடா. அட்ரஸ் கேட்கறதுனே கிளம்பி வந்துட்டானுங்க. பெரிய ரவுடி நினைப்பு. ஏய், அங்க பாருடி, மிஸ்டர் ஷாக் உட்கார்ந்திருக்கான். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. பிரசாதம் குடி. கடவுளோட பிரசாதம் வேண்டான்னு சொல்லக்கூடாது, வாங்கிக்கோங்க சார். அட நீங்க என்ன சார், தேங்க்ஸும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, தேங்க்ஸ் ஏத்துக்கவும் மாட்டேங்கிறீங்க, பேசவும் மாட்டேங்கிறீங்க. ஏன் உங்க பேச்சு அவ்வளவு காஸ்ட்லியா? இன்னைக்கு என் ஃப்ரெண்டோட பர்த்டே. வாங்கிக்கோங்க சார். இன்னைக்கு அவன் எப்படி ரியாக்ட் பண்ணா பாத்தியா? அந்த மிஸ்டர் ஷாக் பேசினா அவன் வாயில இருந்து முத்தா உதிர போகுது. எல்லாம் இருக்கட்டும், ஆட்டோவை கூப்பிட்டு போலாம். ஆட்டோவா? பார்ட்டிக்கு எந்த ஹோட்டலுக்கு போலாம்? டேபிள் எல்லாம் புக் பண்ணிட்டியா? எனக்கு வெஜ் ஐட்டம்ங்கிறதுல வேண்டவே வேண்டாம், ஒன்லி நான்வெஜ் தான். சிக்கன், மட்டன், பிரியாணி, கபாப். ஹாஸ்பிடலுக்கு போலாம். ஹாஸ்பிடலுக்கா? அது உன்னோட பர்த்டேக்கா? எதுக்கு? பிளட் டொனேட் பண்றதுக்கு. பிளட் கொடுத்தது இவ, குரங்கு மாதிரி தின்றது அவ. ஹேய், நீ என்னடி பர்த்டேக்கு பீர் குடுக்கறேன்னு சொல்லிட்டு பிளட் கொடுத்துட்டு இருக்க? இங்க பாரு, நம்மளோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும்னா அதுக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்கணும். கேக் கட் பண்றது, பார்ட்டி பண்றது, செலிப்ரேஷன் பண்றது, இதெல்லாம் ஓகே. அதனால நம்மளோட முறைப்படி நம்ம பர்த்டேக்கு நினைவில் இருக்கிற மாதிரி நாம இன்னொருத்தருக்கு உபயோகப்படுற மாதிரி ஒரு நல்ல விஷயத்த செய்யணும். அதுக்கு தான் இந்த சினிமா செலிபிரிட்டிஸும் கிரிக்கெட்டர்ஸும் அவங்க பிறந்த நாளை முன்னிட்டு அனாதை ஆசிரமத்துக்கு போய் ஹாஸ்பிட்டலுக்கு போயும் செலிப்ரேட் பண்றாங்க. அதுக்கு என்னோட பர்த்டேவை நான் பிளட் டொனேட் பண்ணி செலிப்ரேட் பண்ணலான்னு டிசைட் பண்ணேன். நம்மளோட பிளட் வேற ஒருத்தருக்கு போய் ரீபர்த் ஆகும்போது நிஜமான செலிப்ரேஷன்றது அதுதானே. என்ன சார், நீங்க எப்படி இங்க? நீங்களும் பிளட் கொடுத்தீங்களா? ஷாக் மேல ஷாக்கா கொடுத்துட்டு இருக்கீங்களே சார். டாக்டர் ஏற்கனவே சொல்லிருக்காரு என்னோட ஹார்ட் ரொம்ப பலவீனமா இருக்குன்னு. பிளட் கொடுத்ததுக்கு அப்புறம் டயர்டா இருப்பீங்க, அதனால நீங்க ஃப்ரூட் சாப்பிடணும். இந்தாங்க,
இது எனர்ஜி கொடுக்கும். ம் ம் நான் பிரெக்னெண்டா இருக்கேன். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? பத்தல கேளு, எவ்வளவு வேணுமோ அவ்வளவு வீசுறேன். என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் உங்களை எவ்வளவு நம்பினேன். என்ன மகாராணி மாதிரி பார்த்துப்பேன்னு சொல்லி எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுப்பேன்னு சொல்லிட்டு இப்படி மோசம் பண்றீங்களே. வா மூஞ்சிக்கு இவ்வளவு போதும். நான் கன்னி பொண்ணுங்க கிட்ட மட்டும்தான் என்ஜாய் பண்ணுவேன். ஏமாத்துக்காரன் நீ. ஒரு பொண்ணோட கண்ணீர் உன்னை சும்மா விடாது. என் கண்ணு முன்னாடி நீ என்ன வாங்க போறன்னு பாரு. பைத்தியம். இங்க பாரு, நெக்ஸ்ட் வீக் நம்ம எல்லாம் ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு ஜாலியா ட்ரிப் போகலாம். பாரு, எனக்கும் போகணும்னு ஆசை இருக்கு. ஆனா பாஸ் நமக்கு லீவ் தரணும்ல. லீவ் கேட்டா போதும் உரும்பா. சரியான முட்டாள். இது கூட பரவாயில்ல, கீழ இருந்து மேல வரைக்கும் பாக்குறான். டிஸ்கஸ்டிங். பாருங்க, நம்ம கண்ட்ரோல்ல நம்ம இருந்துட்டோம்னா நம்மள யாரும் எதுவும் பண்ண முடியாது. சரியா? ஐயோ, அப்புறமா வரேன். ஒரு நிமிஷம் வாயேன், எனக்கு டைம் ஆகுது. ஐயோ, நாம படத்துக்கு போலாம் வா. அப்புறமா வரேன். அட போடி. என்னடி விஷயம்? கூப்பிட்டுட்டு இருக்கார்ல, போய். அப்புறமா போறேன்டி. ஏய், உன்கிட்ட நான் உனக்கு கேட்கணும். உனக்கும் கார்த்திக்குக்கும் எப்ப லவ் ஸ்டார்ட் ஆச்சு? ஐயோ, அத ஏன் கேக்குற? எங்க லவ் ஸ்டார்ட் ஆனது வண்டர்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங். நான் ஒரு நாள் கிருஷ்ணா லீலா மூவி பாத்துட்டு வந்துட்டு இருந்தேன்ல, அந்த படத்தோட ஹீரோயினுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பிளான் கொடுத்தாங்க. குத்து மதிப்பா ஏதாவது ஒரு நம்பருக்கு கால் பண்ண சொல்றாங்க. அவளும் கால் பண்றா, அதுவும் ஹீரோக்கே போகுது. அது மாதிரிதான் நானும் பண்ணுனேன். நான் கண்ணை மூடிட்டு என் இஷ்டத்துக்கு ஒரு நம்பருக்கு கால் பண்ணேன். அது ஒருத்தருக்கு கனெக்ட் ஆயிடுச்சு. அவங்க கிட்ட நான் சேட்டும் பண்ண, ஒரு நாள் மீட்டும் பண்ணியாச்சு. அவன் யாருன்னு தெரியுமா? ரொம்ப ரிச்டி. பெரிய காரு, கை நிறைய சம்பளம், வீடு எல்லாம் இருக்குடி. ஒரு பொண்ணு ஹாப்பியா செட்டில் ஆகிறதுக்கு இதை விட என்னடி வேணும்? அதான் நான் ஓகேன்னு சொல்லிட்டேன். வாவ், கேக்குறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குடி. சூப்பர். ஏய், நீ ஏன் இந்த ஐடியாவை ட்ரை பண்ண கூடாது? ஐயோ அம்மா தாயே, இந்த மாதிரி ஐடியாலாம் கொடுக்க வேண்டாமா? அவளா இருக்கிறதுனால ஓகே, செட் ஆயிடுவா. நான் யாருக்கோ ஃபோன் பண்ணி அது யாருக்கோ போய் அவனை நமக்கு முன்னாடியும் தெரியாது பின்னாடியும் தெரியாது, ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா? ஐயோ, அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் ஆகாது. நாங்க தான் இங்க இருக்கோம்ல. ஏதாவது ஒரு நம்பரை சும்மா டயல் பண்ணு, அது எப்படியாவது கனெக்ட் ஆகும். அவன் கண்டிப்பா வாட்ஸ்அப்ல இருக்கதா செய்வான். அவனோட டிபியை செக் பண்ணு. அவன் பார்க்க ஹேண்ட்ஸமா இருந்தா கண்டினியூ பண்ணிக்கோ. இல்லையா பிளாக் பண்ணி அவனை தூக்கி எறிஞ்சிரு. இது எதுவுமே சரியா வராதுப்பா, வேண்டாம். பண்ணுடி. நிஜமாவே பண்ணணுமா? ம், கடவுளே, நல்ல பையன் கிடைக்கணும். ஏய், ரிங் அடிக்குதுப்பா. கட் ஆயிடுச்சு. என்ன பண்ணலாம்? இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணு. ஐயோ, இப்பதான் ரிங் ஆச்சு, அதுக்குள்ள நாட் ரீச்சபிள்னு வருதுடி. சரி பரவாயில்ல விடு. எப்படியும் உன்னோட நம்பர் அவனுக்கு போயிருக்கோம்ல. உன் நேரம் நல்லா இருந்தா மறுபடியும் அவனே உனக்கு கால் பண்ணுவான். தட்ஸ் இட். நான் வேற அன்னோன் நம்பர் ரிசீவ் பண்ணவே மாட்டேன். அப்படின்னா ஒரு வேலை பண்ணு, அந்த நம்பருக்கு ஒரு பேர் போட்டு சேவ் பண்ணிக்கோ. குட் ஐடியா. அப்ப ரீச்சிதான்னு பேரை சேவ் பண்ணிடுறேன். ஹலோ, பூஜாவை என் கேபினுக்கு அனுப்பு. மே ஐ கம் இன் சார்? வா பூஜா, ப்ளீஸ் கம் இன். பூஜா, உன்கிட்ட ரொம்ப நாளாவே ஏதோ ஒன்று பேசணும்னு ஆசைப்படுறேன். சொல்லுங்க சார். நீ என்னைக்காவது துபாய்க்கு போய்
வாழ்க்கைய சந்தோஷமா அனுபவிக்க ஆசைப்பட்டிருக்கியா? ஆ, அந்த மாதிரி எதுவும் இல்ல சார். அப்படின்னா உன்னுடைய ஆசை என்ன? என்னோட சேலரியில சொந்தமா 3 BHK ஃபிளாட் வாங்குறது தான் என்னோட ஆசை. அப்பா அம்மாவுக்கு சொந்தமா வீடு இருக்கு, எனக்கு வாங்கணும்னு ஆசை. அது இல்ல பூஜா. என்னைக்காவது சார்ட்டர்ட் ஃபிளைட்ல சுத்தி பார்த்து வாழ்க்கை என்ஜாய் பண்ணிருக்கியா? யுஎஸ்ஏல கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்துக்கிட்டு சொந்தமா ஒரு வீடு வாங்கிக்கிட்டு செட்டில் ஆகணும்ன்ற ஆசை எதுவும் உனக்கு இல்லையா? சார், இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட நீங்க கேக்குறீங்க? ஜஸ்ட் இமேஜின், காலையில வர சாயந்தரம் போற வேலை வேலைன்னு எப்பவும் மிஷின் மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க. அதுவே என்ன பாரு, இன்னைக்கு இங்க இருப்பேன், நாளைக்கு எங்கேயோ இருப்பேன். ஃப்ரீ பேர்ட் மாதிரி எங்கேயோ சுத்திக்கிட்டே இருப்பேன். முந்த நாள் மாலத்தீவுக்கு போனேன். எவ்வளவு அழகான பிளேஸ் தெரியுமா? உனக்கும் பார்க்க ஆசையா இல்லையா? சார், ப்ளீஸ் கம் டு த பாயிண்ட். ஐ லைக் இட் பூஜா, ஐ லைக் இட். இப்போ வர விஷயத்துக்கு, நீனா எனக்கு ரொம்ப இஷ்டம். உனக்கு தெரியும், எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு 2 பசங்களும் இருக்கு. அப்புறம் ஆடி Q7 கார் இருக்கு, லைக் பெரிய வில்லா இருக்கு. உன் அக்கவுண்ட்ல 2 கோடி பணம். அதை நான் உன் அக்கவுண்ட்லயே போட்டு விட்டுடுறேன். எனக்கு அது பெரிய விஷயம் இல்லை. இப்போ உன் அக்கவுண்ட்ல 2 கோடி பணம் இருந்துச்சுன்னா நீ என்ன நினைக்கிறியோ அதை வாங்கலாம், நினைச்ச இடத்துக்கு போகலாம், என்ஜாய் பண்ணலாம். என்ன மாதிரி ஆளுங்களுக்கு இதெல்லாமே காமன். அதனால நீ எனக்கு வேணும். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ எனக்கு 2வது மனைவியா வரியா? இந்த தடவை உன்னை கையால் அடிச்ச, இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ண கால்ல இருக்க செருப்பு எடுத்து அடிச்சிருவேன். யாருக்கிட்ட இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்துக்கிட்டேன்னா அவ்வளவுதான், நான் யாருன்னு காட்டுறேன். எவ்வளவு திமிருடி உனக்கு? எங்க பாஸ்க்கு கீழே வேலை செய்யற பொண்ணு நீ அவரையும் அடிப்பியா? என்ன யாராவது டச் பண்ணீங்க, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். போலீஸ்? ஏய், இங்க வாடி. உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும். திமிரை எப்படி அடக்குறதுன்னு எனக்கு தெரியும். இங்க வாடி. வா. ஓ, இவளை காப்பாத்துறதுக்காக வந்தியா? உன்னை பார்க்கும்போது கம்ப்யூட்டர்ல வேலை செய்யற ஏதோ ஒரு குழந்தை புள்ள மாதிரி இருக்கு. உனக்கு இவ வேணுமாடா? போயிடுறா, போன்னு சொல்றல. ஏய், என்னோட எக்ஸ்டர்னலை பார்த்து எதுவும் முடிவு பண்ணிராத. என்னோட இன்டர்னலை பத்தி உனக்கு எதுவும் தெரியாது. ஏய், யாரா நீ? சுமன். சைலண்டா இருக்கிறவன் மனசுல சுனாமி வந்ததுன்னா சாவு கன்ஃபார்ம். அவங்கிட்ட என்னன்னா பேச்சு? வாழணும்னு ஆசை இருந்தா இங்க இருந்து ஓடிரு. சாகணும்னா முன்னாடி வா.
நான் எவ்வளவு சொன்னேன், என் பேச்ச நீ கேட்டியா? எதை நான் வேணான்னு சொல்றேனோ அதைத்தான் நீ செய்யற. நீ வேலைக்கு போக வேண்டிய அவசியமே இல்ல, வீட்லயே இரு. பாவம், அந்த பையன் சரியான நேரத்துல வந்தது நல்லதா போச்சு. இல்லனா உன்னோட நிலைமை நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நிம்மதியா குடும்பம் நடத்து. என்னம்மா ஒருத்தன் தப்பா இருந்தா எல்லாரும் தப்பா இருப்பாங்கன்னு நினைக்கிறியா? வேலை செய்யாம இருக்கிறதுக்கா நான் இவ்ளோ கஷ்டப்பட்டு படிச்சேன். அட அதிகமா பேசாத, குளிச்சுட்டு ரெஸ்ட் எடு. நாளையில இருந்து நீ எந்த வேலைக்கும் போக வேணாம். நான் எப்படியாவது போயே தீருவேன். இத பாரு, ஆம்பளை உட்கார்ந்து கேட்டா பொம்பளை ஊசுத்தி கேட்டாங்கிற மாதிரி நீ எதுவும் பண்ணாத. நீ என்ன சொன்னாலும் நான் போவேன். என் பேச்ச கேளுன்னு சொல்றேன். டியோ பார்ட்னர்ஸ், இன்னியோட நம்ம கம்பெனி எஸ்டாப்ளிஷ் ஆகி 15 வருஷம் ஆகுது. இப்போ நம்ம கம்பெனியோட ஸ்டேட்டஸ் என்னன்னா 80 கோடி ரூபாய் லாபத்துல இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் நீங்களும் உங்க எஃபர்ட்டும் தான். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்துச்சு. சார், எம்பிஎஸ் கம்பெனி நம்ம கம்பெனியோட மெர்ஜ் ஆகிறதுக்கு ஆஃபர் கொடுத்திருக்காங்க. அதை நான் ரெஃப்யூஸ் பண்றது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். Yes sir, he is right. ஃப்ரெண்ட்ஸ், சுயநலம் இல்லாம யாரும் எதுவும் பண்றதில்ல. எம்பிஎஸ் கம்பெனி பெரிய கம்பெனி. நம்மளோட இணைஞ்சவங்க வேலை செய்ய வராங்கன்னா நம்ம கம்பெனி அவங்க கம்பெனி கூட டைப் ஆச்சுன்னா நாமளும் நம்பர் 1 கம்பெனி ஆயிடுவோம்னு நினைச்சுக்கிட்டு எதுக்கு அவங்க கூட டைப் ஆக போறோங்கிற அவங்களோட இன்டென்ஷனும் அது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட் டு யூ சே? எஸ் சார். Excuse me, gentlemen. I'll be back soon. Hey. Babu. Hey, Suman. ரொம்ப நன்றி இந்த ஜாப் எனக்கு வாங்கி கொடுத்ததுக்கு. உங்களுக்கு நான் ட்ரீட் கொடுக்கலான்னு இருக்கேன். இட்ஸ் ஓகே, தட்ஸ் ஃபைன். இங்க பாருங்க, நான் ஏதாவது கொடுத்து நீங்க வாங்கிக்கலனா நான் இந்த ஜாபுக்கும் போல வேலையும் செய்யல. தெரியாதவங்க வாங்கி கொடுத்த வேலையை நான் ஏன் செய்யணும்? நீங்க தெரியாத ஆளா? சொல்லுங்க, நீங்க தெரியாத ஆளா? எனக்காக சண்டை போட்டீங்க, அதோட நீங்க விட்டுட்டு போயிருக்கலாம்ல. எதுக்காக என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போனீங்க? இப்போ நல்ல சம்பளத்துல வேலை வாங்கி கொடுத்திருக்கீங்க. எனக்கு தெரியும் இதெல்லாம் என் மேல இருக்கிற அக்கறையினால தானே. ஏதாவது பேசுங்க சார். சார், ஸ்மைல் பண்ணுங்க. இல்லனா இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை இப்பவே கிழிச்சு போட்டுருவேன். சார் ப்ளீஸ் ஏதாவது பேசுங்க சார். ஃபைனலா நான் கேக்குறேன். ஐ எம் பூஜா. I'm Suman. இன்னைக்கு ஏன் இவ்வளவு கவலையா இருக்கு? கவலையா? நான் தான் இருக்கேன்ல. நீ இப்படியே இருந்தா எனக்கு எந்த கவலையும் இல்ல. சும்மா தான் சொன்னேன். அப்படியா? கள்ள. நீ இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னடி இவ? தெரியலடி. யாரோட கண்ணு இது? எனக்கு என்ன தெரியும்? ஏண்டி, எங்க 2 பேரும் இங்க வர சொல்லிட்டு நீ பாட்டுக்கு அங்க வரைஞ்சுக்கிட்டு இருந்தா எப்படி? இது யாரோட ஓவியம்? யார வரைஞ்சுக்கிட்டு இருக்க? இது வேற யாரும் இல்லப்பா, இது நான் தான். எனக்கு எப்படி தெரியும்?
சரி நீ வா, நாம ஏதாவது படத்துக்கு போயிட்டு ஜாலியா இருந்துட்டு வரலாம். ஏய் நான் எங்கேயும் வரலப்பா, வேணும்னா நீங்க போயிட்டு வாங்க. வா வா. யாரா நீங்க? வண்டியில ஏறு, வண்டியில ஏறு. ஏய் ஏய் உனக்கு என் பேச்சுல நம்பிக்கை வரல? இங்கேயே இரு, அரை மணி நேரத்துல வரேன். ஏய் ஒரு கண்ணை இங்க வை, வண்டியை கொண்டு வா, நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். இங்க அவளை சமாதி பண்ணிட்டு அங்க பூஜா எங்கன்னு உயிரை வாங்கிக்கிட்டு இருக்கான். இதான அவளோட ஆமாண்ணா, இதுதானா, இதுதானா, கல்யாணம். இதுதானா. அப்புறம் ஏன் பாக்குற போட்டோ எடு. சரிண்ணா சரிண்ணா. ஏய் யார் இங்க புது போன் வாங்கியிருக்காங்களோ அதுல எடு. சரிண்ணா. நல்லா எடுங்கடா. ஏய் வீடியோ எடு. எடுக்கிறேன். ஃபோக்கஸ் பண்ணு. சூப்பர்ண்ணா. வாங்கடா போலாம். சரிண்ணா. இனிமே எப்படி கேட்பான்னு பாக்கோம். இதுக்கப்புறம் நம்புவான்ல. ஏய் நான் ஏற்கனவே டென்ஷன்ல இருக்க, கண்ண மூடிட்ட வண்டி ஓடுறேன். ஏய் உன்ன உனக்கு டென்ஷன் ஆகும்னா எனக்கு ஹைப்பர் டென்ஷன் ஆகும்டா. ஏய் அண்ணன் வர ரொம்ப நேரமாகுது, கால் பண்ணு. போன் ரிங் ஆகுது, அண்ணா எடுக்கல. உங்களுக்கு ஒண்ணும் இல்ல சார், கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. நான் கொடுத்த மாத்திரை எல்லாம் சரியான நேரத்துக்கு எடுத்துக்கோ, சரியாயிடும். பூஜா எங்க இருக்கா? பூஜா, இந்த பேரால நான் இப்ப ஆஸ்பத்திரியில இருக்கேன். ஏய் பாரு பாரு, சரியா பாரு. பூஜா பூஜான்னு அலையிறிய, என் மகளுக்கு நான் என்ன சொல்ல? அவ அழகுக்கு என்ன மதிப்பு? அவ உனக்கு தேவதையா தெரியலையா? அவ அழகா இல்லையா? அண்ணா என்னாச்சுண்ணா? அண்ணா உங்களை தான் கேக்குறேன், ஏன் டல்லா இருக்கீங்கண்ணா? என் பொண்ண நல்லா பாரு. இன்னும் எவ்வளவு நாள் தான் வெயிட் பண்ணணும்? எதுக்கு? என் மகளா உன் மகனுக்கு எப்ப கல்யாணம் பண்ணுவ நீ? இல்லம்மா, பொம்பளை புள்ளைய வீட்டுல வைக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம்னு தெரியுமா? எனக்கு தெரியும்னா, நானும் ஒரு சரியான நேரத்துக்காக தான் காத்துட்டு இருக்கேன். நான் இருக்கலன்னா நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க?
இங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என் பொறுப்பு. சாரதா ம். சாரதா நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். எப்படி இருக்கீங்க ஓ மாமா? பைரா எப்படி இருக்க? நல்லா இருக்க மாமா. என்ன விஷயம்? மகளுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஓ நல்ல விஷயம். பையனை பாத்துட்டியா? பையன் என்ன பண்றான்? யார் அந்த பையன்? என்ன மாமா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நான் எதுக்கு பையனை அங்கங்க போய் பார்க்கணும்? மாமா, என் மக உங்க பையன் மேல உசிரே வச்சிருக்கா. ஓ இங்க பாரு பைரா, உன் பொண்ணுக்கு ஏதாவது gift வேணும்னா கேளு, இல்ல காசு பணம் ஏதாவது வேணும்னாலும் கேளு, நான் கொடுக்குறேன். என் பையனோட கல்யாண விஷயத்த அவங்கிட்டயே நான் விட்டுட்டேன். விடுங்க மாமா, மாப்பிள்ள வந்த உடனே நான் அவர்கிட்டயே பேசிக்கிறேன். என்ன அவன் உன் மாப்பிளையா? அந்த அளவுக்கெல்லாம் நீ ஒன்னும் யோசிக்க வேணாம். இங்க பாரு, அவனோட கல்யாண விஷயத்த அவன்கிட்ட விட்டுருக்கேன்னு ஏன் சொன்னா, அவன் தாய் இல்லாத பையன். தாய் பாசம் கிடைச்சதே இல்ல. தாய் பாசம் கிடைக்கணும் தான் நான் இவளை கல்யாணம் பண்ணேன். அவன் சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையுமே நான் பண்ணிட்டேன். அதனால கல்யாண விஷயத்தையும் அவன்கிட்டயே விட்டுட்டேன். அவனை கட்டாயப்படுத்தலாம் முடியாது. அவனுக்கு உன் பொண்ணு மேல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. சரி நான் வரேன். அண்ணா, அவர் பேச்சு கேட்டல நீங்க கவலைப்படாதீங்கண்ணா. நான் இருக்கேன். அவர் கல்யாணத்தை எப்படி நிப்பாட்டுவாருன்னு நானும் பார்க்கறேன். மாப்பிள்ள எங்க இருப்பாரு? உனக்கு அப்புறமா கால் பண்றேன். பூஜாவை பார்க்கவே முடியலடா. அதுதான் எங்களுக்கும் எங்க இருக்கான்னு தெரியலடா. சரி, நான் போய் எங்க இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். சரி சரி போயிட்டு வா. நான் உட்கார்றேன். பூஜா, இங்க தனியா நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு என் பர்த்டே. எல்லாரும் விஷ் பண்ணிட்டாங்க, நீ விஷ் பண்ண மாட்டியா? many many happy returns of the day. தேங்க்யூ, தேங்க்யூ so மச். கிஃப்ட் எதுவும் கிடையாதா? கிஃப்டா? வா. பூஜா, பூஜா, ஹாஸ்பிட்டலுக்கு ஏன் கூட்டிட்டு வந்த? தெரிஞ்சவங்க யாராவது அட்மிட் ஆயிருக்காங்களா அங்க? யாரும் இல்ல, பேசாம வா சொல்றேன். இல்ல, ஹாஸ்பிட்டல் வந்ததுனால சீரியஸான விஷயமா? பிளட் டொனேட் பண்ணதா? பிளட் டொனேட்டா? என்னோட பர்த்டேக்கு நீ பிளட் டொனேட் பண்றியா? ஹலோ, பிளட் டொனேட் பண்றது நான் இல்ல, நீதான். என்னது? பேசாம வா. பூஜா, நான் ஒண்ணு நினைச்சா நீ ஒண்ணு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க. நான் பார்ட்டிக்கெல்லாம் போலான்னு நினைச்சேன். பூஜா, பர்த்டே வந்தா எல்லாம் கேக் கட் பண்றாங்க, பார்ட்டி கொண்டாடுறாங்க. நீ என்னடான்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்துட்டு பிளட் டொனேட் பண்ண சொல்ற. பர்த்டே செலிப்ரேட் பண்றதுனா கேக் கட் பண்றது, பார்ட்டி பண்றது இதெல்லாம் எப்பவும் இருக்கும். ஆனா உன்னோட பர்த்டேக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கணும்ல, அதுதான் என்னோட ஆசை. பர்த்டே மீனிங் என்னன்னா மறுஜென்மம் எடுத்து வர்றது. நம்மளோட வாழ்க்கையில மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டே. அப்பதான் பர்த்டே ஞாபகத்துல இருக்கும். கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு மறுஜென்மம் கிடைக்கிறது உதவியால மட்டும்தான். ஃபார் எக்ஸாம்பிள், கிட்னி டொனேட் பண்றது, கண் டொனேட் பண்றது, அந்த மாதிரி நீ எதுவும் பண்ண வேண்டாம். உன் பர்த்டேன்றதுனால நீ பிளட் டொனேட் பண்ணா மட்டும் போதும். நீ குடுக்குற பிளட்டால வேற யாராவது பொழைச்சிட்டாங்கன்னா அதுதானே உங்களுக்கு மறுஜென்மம். நீ உன்னோட பர்த்டேக்கு இந்த மாதிரி ஒரு புண்ணிய காரியம் செஞ்சா சந்தோஷமும் கிடைக்கும், நிம்மதியும் கிடைக்கும். கரெக்ட் தானே? தேங்க்யூ பூஜா. என்னால ஒரு உயிரை காப்பாத்த முடியுதுன்னா ஐ அம் ரெடி. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். எஸ் மேடம். டாக்டர், பிளட் டொனேட் பண்றதுக்காக வந்திருக்கோம். எனி ரீசன் ஃபார் இட்?
இன்னைக்கு இவரோட பர்த்டே. நர்ஸ் சோனு, இவ்வளவு நேரமாச்சு இன்னும் குடிச்சுக்கிட்டே இருக்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. நான் வீட்டுக்கு போறேன். மாமா, அக்கம் பக்கம் சுத்தி பாருங்களேன். இங்க யாருமே இல்ல. ரொம்ப அழகான இடம், குளிர்ந்த காத்து, உன் பக்கத்துல ஹாட்டா நான் இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க மாமா. இந்த சூழ்நிலையை பயன்படுத்தாம வேற எதுவும் சொல்லிட்டு இருக்கீங்க. தனியா விட்டுட்டு எங்க போறீங்க? தள்ளி போ. எனக்கு கோவம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம இங்க இருந்து கிளம்பலாம். நீ வர்றதுன்னா வா, இல்லனா நான் கிளம்புறேன். சுமன் நில்லு. சோனுவை நீ ஏன் ஹர்ட் பண்ண? பாசமா அவ ஏதாவது gift கொடுத்தா நீ வாங்கிக்க வேண்டியதானே? ஏன் வேணான்னு சொன்ன? இத பாரு, அவ உன் மாமா மக, நீ கட்டிக்க போறவ. ஹலோ மை சன், ஹாப்பி பர்த்டே. சாரி, நேத்து கொஞ்சம் ஆபீஸ்ல பிஸியா இருந்தேன்டா. கிளைண்ட்ஸ், மீட்டிங்ஸ், அது இதுன்னு ரொம்ப பிஸியா இருந்தேன். அதனால தான் உனக்கு விஷ் பண்ண முடியல. எனிவே, உனக்கு பர்த்டே கிஃப்ட் என்ன வேணும்னு கேளு. நாளை காலையிலேயே உன் கண்ணு முன்னாடி இருக்கும். தேங்க்யூ டேட். இட்ஸ் ஓகே. அட்லீஸ்ட் பர்த்டே எனக்கு அது விஷ் பண்ணீங்களே, அது போதும். என்னங்க, நான் அவன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கேன். இடையில நீங்க வந்து ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க? நான் என் பையனுக்கு பர்த்டே விஷ் பண்றேன். உனக்கு என்ன பிரச்சனை? போ, இப்ப பாரு, கோவப்பட்டுட்டு போறான். எதுக்கு அமைதியா இருக்க? என்ன ஆச்சு? ரொம்ப நேரம் ரிங் போனதுக்கு அப்புறம் கால் அட்டெண்ட் பண்ற? ஒண்ணும் இல்ல. நீ போய் சொல்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. நான் எப்ப கால் பண்ணாலும் ஒரு 2 ரிங்லயே கால் அட்டெண்ட் பண்ணிடுவ. இப்ப இவ்ளோ ரிங் போனதுக்கு அப்புறமா நீ கால் எடுக்கலனா டெஃபினெட்லி there is something wrong. உன் வாய்ஸ் கேட்டாலே எனக்கு நல்லாவே புரியுது. என்ன ஆச்சுன்னு சொல்லு. ஒண்ணும் இல்லன்னு சொல்றேன்ல பூஜா. என்ன ஆச்சுப்பா? என்கிட்ட நீ சொல்ல மாட்டியா? ஏன் அழுதுட்டு இருக்க? அம்மா ஞாபகம் வந்துருச்சு. ஒவ்வொரு பர்த்டேக்கும் என் கூடவே இருப்பாங்க. என்னன்னு தெரியல, நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அவங்கள. என்ன பண்றது பூஜா? அப்பாவை பார்த்தா இப்படி, சித்திய பார்த்தா அந்த மாதிரி எனக்கு யார்கிட்ட இருந்து பாசம் கிடைக்கல பூஜா. நான் ஒரு அனாதை. என்னன்னு தெரியல பூஜா. எனக்கு அம்மா கிட்ட போகலான்னு தோணுது பூஜா. முதல்ல நீ அழறத நிறுத்து. ஒரு சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்க. அதுவும் இல்லாம இன்னைக்கு உன்னோட பர்த்டே. அம்மா இல்லன்னு எனக்கு ரொம்ப ஃபீல் பண்ற போல. உனக்கு உங்க அம்மா அண்ணா எந்த அளவுக்கு பிடிக்கும்னு சொல்லு. நான் எல்லாத்த விட அவங்களதான் விரும்புறேன். அப்படின்னா உங்க அம்மா எப்போ உன் கூட தான் இருக்காங்க. இவ்ளோ பாசமான மகனை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. நீ கவலைப்படாத சுமன். நீ அனாதைன்னு முதல்ல நீ நினைக்காத. உனக்கு நான் இருக்கேன்ல. நாங்க எல்லாருமே உனக்காக தான் இருக்கோம். பாரு, இப்ப நான் என்ன சொன்னாலும் நீ கேட்டே ஆகணும். முதல்ல இந்த மாதிரி நீ மேல பேசக்கூடாது. நீ சாப்பிட்டியா இல்லையா? இல்ல பூஜா, சாப்பிடுறதுக்கு மனசு வரல. நீ என்னோட ஃப்ரெண்டு தானே? அப்படின்னா நீ முதல்ல சாப்பிடு, படுத்துக்கோ, நிம்மதியா தூங்கு. நாளைக்கு காலேஜ்ல பார்க்கலாம், ஓகேவா? உனக்கு யாரும் இல்லைன்னு எப்பவும் நினைக்காத. உனக்காக நான் இருக்கேன். ஹலோ ஹலோ சுமன்.
சொல்லு பூஜா. சொன்னது உனக்கு புரிஞ்சுதா இல்லையா? புரிஞ்சுது. பூஜா, எனக்காக நீயாவது இருக்கியே. இன்னைக்கு நான் கண்ணீரோடய படுத்திருப்பேன். ஆனா உன்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் ஆனந்த கண்ணீரோடய படுக்கிறேன். கண்டிப்பா நான் சாப்பிடுறேன் பூஜா. That's like my boy. Good night. Good night. ஏய் ஷோமா அலியாஸ் மாமா, இன்னைக்கு பஸ் பீரியட் யாரு? அதான் ஒருத்தன் வருவானே மாமிச மலை, அவனோடதுடா. ஐயோ அவனா? எப்பா அவன் மூளைய பிடிங்கி கையில கொடுத்துருவானே. கையில கொடுத்து ஃப்ரை பண்ணி கொடுமா. அவன் என்னமோ பண்ணிட்டு போறான்டா. என்ன நீ போ, நான்லாம் வரல. ஐயோ அவரா தலைய தபலவா மாத்தி வாஸ்து போடுவாரு. தலைய தபலாக்குனா சரி, ஆனா அத சரியான அங்க பாரியா ரோஸ். 3 ரோசஸ்டா, வளர்ச்சியின் சக்தி. காலையில போல நீ? அது இல்லப்பா, அந்த 2 விரல்ல ஒண்ணு தொடு. அது ராங் ஃபிங்கரையா தொட்ட? ரைட் ஹேண்ட் ஃபிங்கரை தொட்டிருந்தா அதுல வர ஃபிகரை உசார் பண்ணலாம்னு நினைச்சிருந்தேன். நான் ராங் ஃபிகரை தொட்டாலும் நீ ராங்கான ஃபிகரை தானே செலக்ட் பண்ணிருக்க. அவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். வேணாம் வேணாம் வேணாம். நான் ஒரு தடவை கமிட் ஆயிட்டேனா உன் பேச்ச நீ கேட்க மாட்டே, அப்படிதானடா? என் பேச்ச மட்டும் இல்ல, யார் பேச்ச கேட்க மாட்டேன். டேய் அம்மா தூண்டு இருந்துகிட்டு ஊலான் தேவிய பானிபுரி திங்க கூப்பிடுறியா நீ? அவ உன்னோட நவத்வாரத்திலயும் மிளகா பொடி போட்டு தேய்ச்சிருவா. மிளகா பொடி போட்டா என்ன, உப்பு தடவனா என்ன, நான் போகிறது போகத்தான் போறேன். வேணாம்டா, அங்க பாரு, ஆடு தானா சிக்குது பிரியாணிக்கு. ஹாய், மை நேம் இஸ் பிங்கி. மை நம்பர் இஸ் 928242. ஐயோ நம்பர் சொல்றல, அவசரத்துல என்ன பண்றதுன்னு தெரியலையே. எழுதுமே. ஏன் மேடம் நீங்க இவ்வளவு பாஸ்டா இருக்கீங்க? உங்களை மாதிரி எல்லாரும் பாஸ்டா இருந்தாங்கன்னா எங்களை மாதிரி பசங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்ல. ஹலோ, உங்களை மாதிரி பசங்க எப்படின்னா பின்னாடி வர்றது, நம்பர் கேக்குறது, உஷார் பண்றது, காஃபி குடிக்க கூப்பிடுறது, பைக்ல லாங் டிரைவ் போகலாமான்னு கூப்பிடுறது, டேட்டிங்கு, சாட்டிங்கு, பார்க்கு, எல்லா என்டர்டைன்மெண்ட்டும் வேணும்ல. இதுக்காக ஏன் இவ்ளோ கஷ்டப்படணும்? பொண்ணுங்க பின்னாடி ஏன் சுத்தி சுத்தி வரணும்? அதுக்காக தான் நான் நம்பர் கொடுத்துட்டேன். ஐயோ இது என்ன கமிஷன் நம்பர்னு வருது? ஹே லூசு, அது என்னோட அப்பா. அவரு சிட்டி கமிஷனர். இப்ப சொல்லு, என்டர்டைன்மெண்டா என்கவுண்டரா? அது 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 எஸ்கேப். அது என்ன காணும்? என்னடா ஆச்சு மச்சி? ஏன் ஆசை மேல ஆசிட்ட ஊத்திட்டா? ஐயோ, அவ உன்னோட ஆசைக்கு தான் ஆசிட ஊத்துனா, ஆனா அவன் என் வாழ்க்கைக்கே ஆசிட ஊத்திட்டாடா. இப்ப எப்படி இருக்கு மச்சி? மச்சான், அப்பேறப்பட்டவளையே நீ உஷார் பண்ற மச்சி. அவளை உஷார் பண்றதுக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்கு. அவளுக்கு கவிதையும் இலக்கியமும் ரொம்ப இஷ்டம். நீ ஒண்ணு பண்ணு, ஒரு செம்மையா ஒரு கவிதை எழுதிட்டு போய் அதை நீ அவகிட்ட படிச்சு காட்டு. அப்படியே ஐஸ்கிரீம் மாதிரி உருகிடுவா. நீ சொல்லிட்டல, பாத்துக்கிட்டே இரு. அவளுக்கு நான் என்ன மாதிரி கவிதை படிச்சு காட்டுவேன்னா, நான் கவிதை படிக்கிறத பார்த்து அவ என்ன கட்டி பிடிப்பா. அந்த மாதிரி பண்ற மச்சி. ஒரு கவிதை இருந்தா கூட எங்க அம்மாவோட இடத்த பூஜாவால தான் நிரப்ப முடியும். வாழ்க்கை பூரா அவ கூட இருக்கணும்னு தோணுது. மோஸ்ட்லி அம்மாவோட பாசத்தை கொடுக்கணும்னா அவளால மட்டும்தான் முடியும். ஏய் மச்சி, சுமன். சுமன், நீங்க எல்லாம் எப்படா வந்தீங்க? ஹலோ, நாங்க வரது இருக்கட்டும், நீ என்ன அப்படி டீப்பா யோசிச்சுக்கிட்டு இருக்க? அது என்னன்னு தெரியல, பூஜா மேல லவ் வந்துருச்சு. அவகிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்கேன். அவ்வளவுதானே, போய் சொல்லு மச்சி. நீங்க லவ் பண்ண எப்ப ஸ்டார்ட் பண்றீங்களோ அப்போல இருந்து நாங்க 3 பேரும் உங்களுக்கு பாதுகாப்பா இருப்போம். இங்க பாரு மச்சி, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் லேட்டே பண்ணக்கூடாது. கண்ணை முன்னாடி நேரா போயிட்டு அவ முன்னாடி நின்னுட்டு கண்ணை திறந்துட்டு உன் லவ்வ ப்ரப்போஸ் பண்ணிடு. அது இல்ல மச்சி, ப்ரப்போஸ் பண்ணனும்னா எதுக்கு கண்ணை மூடிட்டு பண்ணனும்? காதலுக்கு கண்ணு தெரியாது மச்சி. சரியா தான் சொன்ன கரிவண்டி. என் பேர் பாஸ்கர்ரா. அதானே சொன்னேன். ஏய் மச்சான், அங்க பாரு, அவளே வந்துகிட்டு இருக்கா. அடடா, எப்படி இருக்கா நீ பாரு மச்சி. டேய் கூடவே இருக்கடா. ஹாய் பூஜா. ஹாய் சுமன். நேத்து நைட் நீ சாப்பிட்ட தானே? நீ வான் பண்ண இல்ல, அதனால சாப்பிட்டேன். பூஜா, அது சொல்ல சொல்ல சீக்கிரம். உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். சொல்லு சுமன். பூஜா, ஏய் இரு இரு இரு. ஏதாவது இம்பார்ட்டன்ட் விஷயமா? இம்பார்ட்டன்ட் தான். அப்படின்னா நீ எனக்கு சொல்ல வேண்டாம். இவன் வேற சும்மா இல்லாம தும்மிட்டான். இதுல நீ வேற முக்கியமான விஷயம் வேற சொல்ற.
நாளைக்கு சொல்லு சரியா? என்ன பூஜா இதெல்லாம் நம்புறியா நீ? இதெல்லாம் நம்பணும் சுமன். நாளைக்கு தான் சொல்லுன்றேன்ல. ஓகே பாய் பாய் பாய். ஏன் பையே இன்னைக்கு செகண்ட் பீரியட் யாரோடது? சைமன் சாரோடது. ஓ அவரா? ஹாய் பூஜா, திஸ் இஸ் ஃபார் யூ. ஐ லவ் யூ. ஸ்டூபிட், கெட் லாஸ்ட். ஏய் நிறுத்திக்க. என்ன ஸ்டூபிட்னு சொல்ற? ஓ ஸ்டூபிட், சூப்பர் டேலண்டட் அப்கமிங் டெபியூ ஹீரோ. உன்ன மாதிரி தேவதையா இருக்கிற பொண்ணுக்கு தான் நான் ஹீரோ. மத்த எல்லாருக்கும் நான் வில்ல. நீனா எனக்கு ரொம்ப இஷ்டம். இத வாங்கிக்க. லவ்வா? உன் மூஞ்ச கண்ணாடியில சரியா பாத்திருக்கே இல்லையா? ஏய் என் முகத்துக்கு என்ன? நீனா எனக்கு இஷ்டம், நீதான் எனக்கு வேணும், அவ்வளவுதான். ஏய் விடுடா. ஸ்டூபிட் இடியட். ஐயோ மறுபடியும் நீ எழுத ஆரம்பி. பெரிய பெரிய கவிஞர்கள் மாதிரி நினைச்சுக்கிட்டு என்னமா யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கான்? டேய் 3 ரோசஸ் டா. கலர் டேஸ்ட் எனர்ஜி. ஏய் மச்சி வரேங்க. நான் இப்பமே போய் ப்ரோபோஸ் பண்ண போறேன். டேய் இருடா. ஐயோ கிளாஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுல. ஹே லூசு, முதல்ல வாய மூடு. இப்ப எதுக்கு வந்த? உன்னதான் நான் கூப்பிடவே இல்லையே. சக்கரை இருக்கிற இடத்துக்கு வர எறும்புக்கு எதுக்கு இன்விடேஷனு? எனக்கு உங்க விலை 143 ஆகுது. என்ன 143? அப்படின்னா அதான்ப்பா 143. 143 143னா ஐ லவ் யூன்னு அர்த்தம். ஐ லவ் யூ. ஹலோ, நான் யாருன்னு உனக்கு தெரியும்ல? தெரியும். கமிஷனரோட பொண்ணு. கமிஷனரோட பொண்ணு லவ் பண்ண கூடாதுன்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? அது தவிர கமிஷனரோட பொண்ணுக்கு பையன் தேவைப்பட மாட்டானா? ஓ, அப்போ சினிமா டயலாக்கா? நீ என்ன பெரிய புனித் ராஜ்குமாரா? இருங்க உங்களுக்காக ஒரு கவிதை எழுதிட்டு வந்திருக்கேன், கேக்குறீங்களா? கவிதையா? ஆமா எங்க வச்சுன்னு தெரியல. ஹே வாங்கடி போலாம். நில்லுங்க. அவன் தான் கவிதை எழுதிருக்கால, கேப்போம். நீ சொல்லு. நீ தான் என் காதலி, என்ன நீ கட்டிக்க நீ தயாரா? நீ உன் நெஞ்சில இல்ல ஈரம், அதுதான் என் இதயத்துல பாரம். நெருப்பால ஏற்படுது எனக்கு வலி, அதுல நீ குளிர் காயலாமா? நீ நாம 2 பேரும் சேர்ந்தாதான் IPL 2020. அதுல நீ என்ன அடிச்சு ஆடுனா நான் போய் குடிச்சிடுவேன் ஒரு துளி வீசம். ஹே இதெல்லாம் ஒரு கவிதை. உன் மண்டை சாவுக்கு மணி அடிச்ச மாதிரி இருக்கு. உன் மூஞ்சும் மொகரையும் இன்னொரு தடவை லவ் கிவ்னு என் பின்னாடி அலைஞ்ச ராக்கி கட்டிடுவேன். ஹே வாங்கடி போகலாம். ஏய் எங்கடி போறீங்க? நான் இந்த வெள்ள குதிரைக்கு சாக்கி ஆகலான்னு பார்த்தா ராக்கி கட்டிடுறோம்ல மிரட்டிட்டு போறா. இவளுக்கு இருக்கு. ஹாய் பாஸ்கர். சுமன் இங்க போன மச்சி, நேத்து பூஜாவை ப்ரப்போஸ் பண்ண போனோம், அது நடக்கல. இன்னைக்காவது ப்ரப்போஸ் பண்ணோம், தயவு செஞ்சு கூட வரீங்களா? முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு அச்சன்னு போட்டு எல்லா பிளானையும் கேன்சல் பண்ணிட்டு இப்ப போறானாமா. நான் எது பார்க்க கூடாதுன்னு நினைச்சேனோ அதையும் பார்த்துட்டேன். டேய் மச்சான் சுமன், நீ போய் ப்ரப்போஸ் பண்ணுடா. நாங்க எதுக்குடா அந்த இடத்துல? நீ போடா. ஆல் தி பெஸ்ட். நல்லா ப்ரப்போஸ் பண்ணா. போயிட்டு வெற்றியோட திரும்பி வா. போடா, பாத்துக்கலாம். ஏய் இது அவுட், எனக்கு டவுட். சரி வா போ. டவுட்டுக்கு பிறந்தவனே வாடா, கேலரியில போய் உட்கார்ந்து மேட்ச் பாப்போம். வா. ஏய் மச்சி, சுமன் வர ஸ்டைல பாரு, எல்லா பொண்ணுங்களும் விழுந்துருவாளுங்க. அங்க பாரு. உனக்கு என்னடா ஆச்சு? அச்சே வாழைப்பழம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் மாத்திரை சாப்பிட்டா என்ன ஆகும்? எல்லாம் புடிங்கிருச்சு. நம்ம பையன் பக்கத்துல போயிட்டான் பாரு. பூஜா வர. நம்ம பையன் போறான். போயிட்டான் பக்கத்துல போயிட்டான். வராளே. நிறுத்துங்க. நானும் பார்த்துட்டு தானே இருக்கேன், என் கணக்கும் தெரியுது. லூசு மாதிரி காதல கத்திக்கிட்டு அங்க பாருங்கடா. 5 4 3 2 1. ஹாய் பூஜா. பூஜா, நான் என்ன சொல்ல போறேன்னா, சொல்லு சுமன். அது பூஜா, அது எப்படி சொல்றதுன்னா, அது என்னன்னா, இரு கால தூக்கு.
யாரோ டிஸ்டி சுத்திட்டு இங்க வீசி இருக்காங்க. இந்த டிஸ்டியால நம்மளுக்கு பிரச்சனை வரும். அபசகுனம். ஒரு நிமிஷம் இரு, கயிறு கட்டுறேன். டிஸ்டி பட்டுடும்ல. இப்ப சொல்லு, என்ன விஷயம்? ஐயோ, இன்னைக்கு சிச்சுவேஷன் சரியில்லை, நாளைக்கு சொல்றேன். வாட்? நீயும் இந்த சூப்பர் ஸ்டேஷன்ல நம்புறியா? நம்ப வேண்டியது இருக்குல்ல, இதெல்லாம் நீ சொன்னது தானே, அதனால ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். That's like a good boy. ஓகே பை. Okay, bye. இந்த கடைக்காரன் வேற எலுமிச்சம்பழத்தை வீசிட்டான். இந்த கேண்டீன்காரன கோழி தலைய திருவுற மாதிரி திருவி வீசல. வாடா வாடா. பூஜை பண்ணிட்டியா நீ? பூரி வேணுமா, இடியாப்பம் வேணுமா, பொங்கல் வேணுமா, மசால் வடை வேணுமா, என்ன வேணுமோ சொல்லுங்க. ஸ்டார்ட் பண்ணு. சப்பல் ஒரு ஜோடி, விளக்குமாறு ஒண்ணு, கல்லும் கூட. கையாலடி, காலாலடி, கம்பியாலடி, குச்சியாலடி. அன்புல அடி, பாசத்துல அடி, வீரத்துல அடி, வலிமையில அடி, எல்லாத்தையும் வச்சு எல்லாத்தையும் கொண்டு அடி அவனை. I don't care. I am all right. என்ன பூஜா, 3-4 தடவை கால் பண்ணி கோயிலுக்கு வான்னு சொன்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. நேத்து ராத்திரி சுமன் கால் பண்ணி கோயிலுக்கு வான்னு சொன்னா. 2 நாளா ஏதோ சொல்லணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். அதுக்காக தான் காலேஜுக்கு வேண்டாம் கோயிலுக்கு வான்னு சொல்லியிருக்கான். ஓ, கோவிலுக்கு வர சொல்லிருக்கான்னா தாலி கட்டுற பிளான் ஏதாவது இருக்குமோ என்னமோ. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, சும்மா தான் வர சொல்லியிருக்கான். என்னடி காலேஜ்ல எல்லாருக்கும் முன்னாடியும் மூஞ்சில அடிச்சு அவமானப்படுத்துறியா? அதுவும் என் பர்த்டே அன்னைக்கு. நான் மனசு வச்சு இஷ்டப்பட்டா எத்தனை பொண்ணுங்க என் பெட்ல இருந்துட்டாங்கன்னு தெரியுமா? நான் இஷ்டப்பட்டதை இது வரைக்கும் அனுபவிக்காம விட்டதே கிடையாது. நானும் அப்படிதான்டா. நீ என்ன நம்ம காலேஜோடைய ஹீரோன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? என்னோட பர்த்டே அன்னைக்கு என்ன அடிச்சிருக்கா? ஏய், நல்லா யோசிச்சு நீயே முடிவு பண்ணிக்க. நெக்ஸ்ட் பர்த்டேக்கு நீ இருக்கவே மாட்ட.
நீ ஊன்னு சொல்லு பூஜா. இந்த கோயில்ல இந்த சாமி முன்னாடி நான் உனக்கு தாலி கட்டுறேன். நீ எனக்கும் அம்மாவாரு, நம்ம குழந்தைக்கு அம்மாவாரு. சொல்லு பூஜா. உன்னை ரொம்ப நல்லா நான் பாத்துப்பேன். ஒரு அம்மா பாசத்தை நான் உனக்கு கொடுப்பேன். ஐ லவ் யூ சுமன். ஐ லவ் யூ. ஸ்டாப் த கார். என்னம்மா, என்ன ஆச்சு உனக்கு? என்ன ஆச்சா? இதுக்கு மேல என்ன நடக்கணும்? அவன் அப்பா சொத்து பணம் இத மட்டும் தானே நீங்க யோசிக்கிறீங்க. ஆனா என் மனசுல இருக்க உணர்வுகளை என்னைக்காவது ஒரு நாளாவது யோசனை பண்ணிருக்கீங்களா? என் மனசுல ஆசையை வளர்த்துட்டு இப்ப பாருங்க என்ன ஆச்சுன்னு. என் உணர்வுகளை நானே கொன்னுடுறேன். இப்போ என்னோட கனவுகளை நானே கொல்றேன். இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா. சோனு, சோனு, என் பேச்ச கேளு. சோனு, சுவிட்ச் ஆஃபா? நவீன், பூஜாவை பாத்தியாடா? மச்சி பார்க்கலடா. அமிர்தா நீ? சுவாதி, பூஜாவை எங்கேயாவது பாத்தியா? இல்ல சுமன், கிளாஸ் ரூம்ல பாத்தியா? இல்லையே, போன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருதே. கேம்பஸ்ல? அங்கேயும் பாத்துட்டேன், அவ இல்ல அங்க. ஐயோ அப்படியா? ஒரு நிமிஷம் இரு, நான் ட்ரை பண்றேன். ஐயோ சுவிட்ச் ஆஃப்னு தான் வருது. நான் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், கால் போகவே இல்லையே. ஓ, நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத, நீ வீட்டுக்கு போ, நான் உனக்கு டெக்ஸ்ட் பண்றேன். சரி. வருஷா, பூஜா எங்கேயாவது பாத்தியா? நான் பார்க்கல. வாட் ஹேப்பன்ஸ்? ரொம்ப நேரமா ட்ரை பண்றேன், கால் போகவே இல்ல. அப்படியா? நான் கால் பண்ணி பார்க்கறேன். ஓகே ஓகே. ஏதாவது ப்ராப்ளமா? ஒண்ணு இல்ல, நான் அப்புறம் பேசுறேன். ஓகே. நிதின், பூஜா எங்கேயாவது பாத்தியா? இல்ல மச்சி, நான் எங்கேயும் பார்க்கல. ஆமா. ஹலோ. பூஜா! 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 பூஜா, என்னாச்சு பூஜா? பூஜா! பூஜா, என்னாச்சு பூஜா? பூஜா, என்ன பாரு, என்ன பாரு பூஜா. பூஜா!
அண்ணாதன்னு நீ எதுக்கு நினைக்கிற? உனக்காக நான் இருக்கேன். உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன். தாயோட பாசத்தை நான் கொடுப்பேன். எங்க போயிருப்பான்? கட் பண்றான். இரு, நான் ட்ரை பண்றேன். என் போனையும் கட் பண்றான். கொஞ்சம் இரு இரு, நான் ட்ரை பண்றேன். என்னோட காலையும் கட் பண்றான். ஐயோ, பேசுறதுக்கு நீ இல்லாதப்போ இந்த போன் எதுக்கு? சொல்லு, அவன் கிடைச்சானா? அண்ணா, எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டேன். அவனோட வீட்லயும் போய் பார்த்துட்டேன். அங்கேயும் இல்லைண்ணா. ஆனா அவனை பத்தி எல்லாத்தையும் நான் விசாரிச்சேன். ஒரு விஷயம் தெரிய வந்திருக்குண்ணா. அவன் ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறம் இங்க வந்திருக்கான். அவனை இவன் லவ் பண்றானா? அப்புறம் இன்னொரு விஷயம்னா, அவனும் இவ வீட்டு பக்கத்துல தானே இருக்கான். என்னடி பத்தினி, எனக்கு செகண்ட் செட்டப்பா இருன்னு சொன்னதுக்கு ஆபீஸ்ல எல்லாரும் முன்னாடியும் என்ன அடிச்சிட்டு வந்த. இப்ப பாரு, உன்னால என்ன செய்ய முடியும்? எனக்கு வந்த தகவலின்படி அவனுக்கு ஏற்கனவே கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு. அவனை நீ லவ் பண்ணா நீ செகண்ட் ஹேண்டு, அவன் உன்னை லவ் பண்ணாலும் அவன் செகண்ட் ஹேண்டு. ஹே, யாரு செகண்ட் ஹேண்டு? அவனை செகண்ட் ஹேண்டுன்னு சொன்னா உன்னை கொன்னுடுவேன். அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? பாசம் வைக்கிறது, பாசம் கொடுக்கறது, அதை தவிர அவனுக்கு எதுவும் தெரியாது. அன்பு காட்டுறதுல அவன் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? உனக்கு என்ன தெரியும் அவனை பத்தி? அவன் எனக்கு எப்படி கிடைச்சான்னு தெரியுமா? ஓ, ஸ்டாப் வந்துருச்சு, இறங்கு. சார், சுமன்றது நீங்களா சார்? ஆமா. ராமண்ணா சொல்லியிருக்காரு, வீடு ரெடியா இருக்கு, வாங்க சார் போலாம். எடா, இவ்வள நோக்கி நான் வீடு கொடுக்கறேன். ஆனா வீட்டை கிளீனா வச்சிருக்கணும், சரியா? 2 சரியா கட்டிடணும். ரூம்ல அப்படி இப்படின்னு தொந்தரவு இருக்க கூடாது, மனசுலாயோ? நாங்க பேச்சுலருக்கு வீடு குடுக்கறது இல்ல, ராமசாமி சொல்றதுனால குடுக்கறோம், புரிஞ்சுதா? சரிக்கா. இந்தா கீ, வீட்டை நல்லபடியா பாத்துக்கணும். சரி சரி, வாங்க சார். நீங்க வாங்க. காஃபி குடிச்சியா பூஜா? என்ன சமையல் இன்னைக்கு? அம்மா, பக்கத்து வீட்டுல வந்திருக்கிறதே யாருமா? ஐயோ, அது யாருன்னு தெரியலம்மா. இப்பதானே வந்திருக்காங்க, போக போக தெரியும், விடு. நீ போய் சீக்கிரமா ஆபீஸ்க்கு ரெடி ஆகு. லேட் ஆகுது, டிஃபன் செஞ்சிட்டு இருக்கேன், சாப்பிட்டு போயிடு. சீக்கிரம் போ. சரி, முடிஞ்சிடுச்சு. பைத்தியமா இருக்குமோ? ஹே திவ்யா. சொல்லு பூஜா. நான் சொல்லிருக்கேன்ல, எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்ல ஒரு பைத்தியக்காரன் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். டெரஸ்ல நின்னுட்டு நட்சத்திரத்தெல்லாம் எண்ணிட்டு இருக்காண்டி. பாக்க ஹேண்ட்ஸமா இருக்கானா? ஓகே, ஹேண்ட்ஸமா தான் இருக்கான். ஆனா ஒரு டவுட். என்னடி டவுட்? ஒண்ணே இல்ல, இந்த பைத்தியத்துக்கு பேச்சு வருமா வராதுன்னுதான். அப்படியா? அப்படின்னா அவன் யார்கிட்டயுமே பேசவே இல்லையா? இன்னும் யாரும் வரல, இவன் தனியா தான் வந்திருக்கான். ஐயோ பாவம். அப்படியா? ஏய் இருடி, நான் அப்புறம் கால் பண்றேன்.
அம்மா நான் போயிட்டு வரேன். சரிம்மா, பாத்து போ. என்னவா இருக்கும் இவனுக்கு? ரொம்ப அப்செட்டா இருக்கான். எதுக்கோ ரொம்ப டென்ஷனா இருக்க மாதிரி தெரியுதே. என்னவா இருக்கும்? எங்க போயிருப்பான்? நேத்துல இருந்து நான் அவனை பார்க்கவே இல்லை. எனக்கு எதுக்கு இதெல்லாம்? இன்னைக்கும் கதவு மூடி இருக்கு. டெரஸ்ல நின்னுட்டு இருப்பான், அங்கேயும் இல்ல. எங்க போயிருப்பான்? இன்னைக்காவது வந்திருக்கானா? டோர் மூடி இருக்கு. மேலையும் இல்ல. இத பாரு, இந்த வீட்டுக்கு குடி வரும்போது நீ என்ன சொல்லிட்டு வந்த? நான் உன்கிட்ட என்னெல்லாம் சொல்லியிருந்தேன்? வீட்டை நல்லா பாத்துக்கணும்னு சொன்னல. ராத்திரி எல்லாம் லைட் ஆன் பண்ணி வைன்னு சொன்னா நீ என்ன ஆஃப் பண்ணி வைக்கிற? சேட்டா, இதுக்கு தான் நான் சொன்னேன் பேச்சுலர்ஸ்க்குலாம் வீடு கொடுக்க கூடாதுன்னு. என்ன ஆச்சு? நீ சும்மா இரு, நான் பேசிக்கிறேன். இங்க பாருங்க தம்பி, நீங்க ரொம்ப நல்ல பையன் தான், எனக்கு தெரியும். அங்க 0 வாட்ஸ் பல்ப் இருக்குல்ல, அத நைட்ல ஆன் பண்ணியா வைக்கணும். வீடு இருட்டா இருக்க கூடாது. மனசுல ஐயோ, புரிஞ்சுதா? சாரி ஆண்டி, இனிமே இப்படி எல்லாம் நடக்காது. லைட் ஆன் பண்ணிடுறேன். இனிமே ஒழுங்கா இருந்தா சரி. நீங்க வாங்க. ஆண்டி, ஒரு நிமிஷம். என்னப்பா? இன்னைக்கு நான் வீட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். சாயந்தரம் கொஞ்சம் லைட் ஆன் பண்ணிடுறீங்களா? சரிப்பா, நான் ஆன் பண்றேன். கீ கொடு. தேங்க்யூ ஆண்டி. ஏய் பூஜா, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்னோட yellow கலர் Dress காணோம். தேடிட்டு இருக்கேன். பக்கத்து வீட்டுக்கு போய் லைட் மட்டும் ஆன் பண்ணிட்டு வா. அதெல்லாம் முடியாது, நான் போல. வேணும்னா நீ போ. இன்னைக்கு கார்த்திகை திங்கக்கிழமை. ஓனர் அவனை தான் திட்டுவாங்க. ஐயோ, நீ போய் லைட் ஆன் பண்ணிட்டு வா. சரி பண்றேன், விடு. பூஜா என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான பேரு. என்னால மறக்க முடியாத பேரு. இப்பவும் கூட என் இதயம் உன்னையே தான் நினைச்சுக்கிட்டு இருக்க. நீ கொடுத்த பாசத்துக்கு யாரு கண்ணு பட்டுச்சுன்னு தெரியல. என்னை விட்டு நிரந்தரமா போயிட்ட. என் கண்கள் எப்பயுமே உன்னையே தான் தேடிக்கிட்டு இருக்கு பூஜா. தீயா எரிஞ்சுக்கிட்டு இருக்க என் உள்ளத்துக்கு காதல் மழையா வந்தவ என் பூஜா. நீ எப்படிப்பட்ட ட்ரெடிஷ்னலான பொண்ணுங்களை பசங்களுக்கு பிடிக்காம போகுமா என்ன? நீனா எனக்கு உயிர் பூஜா. நீ ஆகாசத்துல இருக்கேன்னு தினந்தோறும் நட்சத்திரங்களை பார்த்துக்கிட்டே இருக்க. நீயும் என்ன பார்த்துக்கிட்டே தானே இருக்க பூஜா. நம்ம 2 பேருக்கான தொடர்பை ரொம்ப நீளமாக்கிட்டான் இந்த கடவுள். நாம 2 பேரும் சேர்ந்து வாழ முடியாத காதலர்கள். என் லைஃப்ல காதல் தொடங்குறதுக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு. நீ என் வாழ்க்கைக்கு வெளிச்சமா இருப்பேன்னு நினைச்ச. ஆனா விதி உன்னை விட்டு வைக்கல. அந்த கடவுள் அவரோட உலகத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. நீ இல்லாத உலகத்துல எப்படி வாழ போற பூஜா? என் வாழ்க்கை முழுமைக்கும் என்னோட சேர்ந்து இருப்பேன்னு நினைச்ச பூஜா. என்ன நீ தனியா விட்டுட்டு போயிட்ட. ஒவ்வொரு அடியை எடுத்து வைக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு பூஜா.
எங்கம்மா போயிருக்காரு? எப்பமா வருவாரு? அம்மா வணக்கம். வணக்கம்மா. யாருமா நீ? நான் உங்க பொண்ணு பூஜாவோட கிளாஸ்மேட். என் பேரும் பூஜா தான். வீட்டுக்குள்ள வாமா. அம்மா எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கேன்னு சொல்றது? எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு மக. கல்யாணம் பண்ணி வாழ வேண்டிய வயசுல எங்களை விட்டுட்டு போயிட்டா. புருஷனை இழந்த எனக்கு அவதான் எல்லாமா இருந்தா. அவ மட்டும்தான் இருந்தா. இப்போ அவளும் இல்ல. ஏதோ நடப்பினமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு ஒரு நாள் நானும் எல்லாரும் மாதிரி. அம்மா ப்ளீஸ் அழாதீங்க. நீங்க அழறத பார்த்தா எனக்கு அழுக வருது. சாரிம்மா. நீ என் பொண்ணு பூஜாவோட ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்க. முதல் தடவையா வீட்டுக்கு வர வந்திருக்க. குடிக்க உனக்கு நான் ஏதாவது கொண்டு வரேன். அம்மா பரவாயில்ல உட்காருங்க. அம்மா பூஜாவுக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? ஆக்சிடென்டா? அவ ஒன்னும் ஆக்சிடென்ட்ல சாகலம்மா. என்னம்மா சொல்றீங்க நீங்க? அவ இறந்தது ஆக்சிடென்ட்னால இல்ல. உங்களுக்கு யார் வேணும்? நீங்கள யாரு? யாரு நீங்கெல்லாம்? ஏன் எல்லாத்தையும் உடைக்கிறீங்க? யார் நீங்க? ஏய், காலேஜுக்கு போனியா? பாடத்தை படிச்சியா? வீட்டுக்கு வந்தியான்னு இருக்கணும். கோடீஸ்வர மகன் பார்க்க அழகா இருக்கான். கல்யாணம் பண்ணிக்கிட்டு புள்ளைய பெத்துக்கிட்டு லக்ஸுரியா வாழலான்னு நீ நினைச்சினா அது ராங் கால்குலேஷன். என் பொண்ணு மேல இருந்து கையெடு. உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். உன் பின்னாடி சுத்தி வரான்ல என் மாப்பிள்ள சுமன், அவனை முதல்ல முடிக்கிறேன். என் மகளுக்கு கிடைக்காதவன் வேற யாருக்கும் கிடைக்க மாட்டான். என் மகளோட சந்தோஷமும் வாழ்க்கையும் தான் எனக்கு முக்கியம். சுமன் என் மாப்பிள்ள, என் மகளுக்கு தாலி கட்ட வேண்டியவன். இதுக்கப்புறமும் உன் பின்னாடி சுத்துறது அலையிறதையும் நான் பார்த்தேன்னா உன் அம்மாவை முதல்ல கொன்னுடுவேன். அதுக்கப்புறம் அவனை நான் கொல்லுவேன். என் மகளுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஏய், உன் மகளுக்கு நீ வேற மாப்பிள்ளைய கட்டி வை. புத்திமதி சொல்லு. ஏய் வாங்கடா. கொஞ்ச நாளாவே நான் ஒரு அழகான அன்பான கனவு காண ஆரம்பிச்சிட்டேன். நான், அம்மா, சுமன், ஒரு அழகான குடும்பம், ஒரு நிம்மதியான வாழ்க்கைய உருவாக்கணும்னு கனவு கண்டுகிட்டு இருந்தேன். சுமனுக்கு அம்மா இல்ல, அம்மா மாதிரி அவனை பாத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். என்ன மன்னிச்சிடு சுமன். உனக்கு கொடுத்த வாக்குறுதியை என்னால காப்பாத்த முடியாது. நான் உயிரோட இருந்தா சுமனை பார்க்காம பேசாம என்னால இருக்க முடியாது. சுமனை விட்டு விலகி இருந்து தினம் தினம் சாகறதுக்கு பதிலா ஒரேடியா செத்து போலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்னோட அழகான வாழ்க்கைய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அது கடவுள் முடிச்சிட்டாரு. ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? அந்த கடவுள் எதுக்காக எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்தாரு? சின்ன வயசுலயே நான் அப்பாவை இழந்துட்டேன். அப்பாவோட பாசம் என்னன்னே தெரியாம வளர்ந்துட்டேன். அப்பா பாசம் என்னன்னு உன்கிட்ட கிடைக்கும்னு ஆசைப்பட்டேன். ஆனா கடவுள் அதையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டாரு. சுமன், உனக்கு என்ன மாதிரியே ட்ரெடிஷ்னலான பொண்ணு கிடைக்கும். நான் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன், நீ எனக்காக எப்பவும் அழக்கூடாது. நான் மேல இருந்து உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பேன். அம்மா, சுமன், 2 பேரும் என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. அம்மா, ஐ எம் சாரி. தற்கொலை பண்ணிக்கிறது எவ்வளவு பெரிய கோழத்தனம்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு அதை தவிர வேற வழி இல்லை.
சுமன், ஹாப்பி ஜர்னி. சுமன், சுமன், சாகறதுக்கு முன்னாடி உன்னை ஒரு தடவை பார்க்கணும்னு தோணுது. இவ்ளோ நேரம் ஆயிடுச்சே, எங்க போயிருப்பா? மணி 10 ஆயிடுச்சு. சொல்லிட்டு போனா கூட பரவாயில்ல, இப்போ நான் எங்க போய் தேடுவேன்? சுமன், ஒரு நிமிஷம் இங்க வாப்பா. சொல்லுங்க ஆண்டி. பாருப்பா, என் மக காலையில போனவ இப்ப வரைக்கும் வீட்டுக்கு வரவே இல்ல. ஃபோன் பண்ணாலும் நாட் ரீச்சபிள்னு வருது. தயவு செஞ்சு அவ எங்க இருக்கான்னு தேடுறியப்பா. மோஸ்ட்லி பேட்டரி டெட் ஆகி ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கும். ஓ, ஆண்டி நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். எங்க போயிருப்பா? சுமன், என்ன மாதிரி ட்ரெடிஷ்னலான பொண்ணு உனக்கு கிடைக்கும். பூஜா, பூஜா. சுமன், என்ன இது? மொபைல் எதுக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்க? அம்மா எவ்வளவு பயந்து போயிருக்காங்க தெரியுமா? எதுக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க? இவ்வளவு நேரமா இங்க தனியா உட்காந்துட்டு யோசிச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா வெயிட் பண்ணுவாங்கல்ல? ஆமா, காத்துட்டு இருப்பாங்க. வா போலாம். பில் நான் கொடுக்குறேன். எதுக்கு? பில் கொடுத்து நன்றி கடன் தீக்குறீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, அன்னைக்கு நீ கொடுத்தேல, அதான் நான் கொடுக்குறேன். நான் ஒண்ணு கேட்கலாமா? கேளு. உங்ககிட்ட மொபைல் இல்லைங்கிறதுனால நான் ஒரு மொபைல் வாங்கி கொடுக்கட்டா? வேண்டாம், நானே வாங்கிக்கிறேன். இன்னொரு விஷயமும் கேட்கணும், அத கேட்கட்டுமா? கேளு. நீங்க யாரு? எங்க இருந்து வந்திருக்கீங்க? உங்க அப்பா அம்மா யாரு? நீங்க எதுக்காக தனியாவே இருக்கீங்க? இங்க பாரு பூஜா, ஐம் சாரி. இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட கேட்காத. நான் இப்ப எதுவும் சொல்ற மனநிலைமையில இல்ல, புரிஞ்சுக்க ப்ளீஸ். ஓகே ஓகே ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். இன்னொன்னு நான் கேக்குறேன், நீங்க இல்லைன்னு சொல்லக்கூடாது. உங்க மொபைல் நம்பர் கொடுக்குறீங்களா? நோட் பண்ணிக்கோ. 99620 6633. தேங்க்யூ. ஓகே பூஜா, வீட்டுக்கு போலாம். ஓகே, குட் நைட். ஏதோ ஒரு நம்பருக்கு சும்மா டயல் பண்ணி பாரு. கடவுளே, ஒரு நல்ல பையனா கிடைக்கணும். ஹே, பெல் அடிக்குதுடி. ஐயோ, இப்பதான் ரிங் ஆச்சு, அதுக்குள்ள நாட் ரீச்சபிள்னு வருதுப்பா. அப்படின்னா அன்னைக்கு நான் டயல் பண்ண நம்பர் இவனுக்கு தான். என்ன பண்றீங்க? ஒண்ணும் இல்ல, நம்ம போட்டோவை தான் பாக்குறேன். பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. நான் உங்க பக்கத்துல இருக்கும்போது போட்டோ என்ன போட்டோ? வா, சாப்பாடு ஊட்டி விடுறேன். சரி. சுமன், என்ன மாதிரி ட்ரெடிஷ்னலான பொண்ணுதான் உனக்கு கிடைக்கும். உனக்கு இன்னும் அவனை பத்தி சரியா தெரியல.
நான் இந்த மாதிரி ஷாக்கெல்லாம் நிறைய பார்த்திருக்கேன். அப்படின்னா அவனை உனக்கு முதல்லயே தெரியுமா? நீங்க எப்பவுமே சொல்லிட்டு இருப்பீங்கல்ல, நான் மாறிட்டேன்ட்டு. அதுக்கு காரணம் இவதான். சுமன், நான் அன்னைக்கு என் மகளுக்காக உன்னை தேடாத இடமே இல்ல. என் மகளை உனக்கே கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு எவ்வளோ கனவு கண்டிருந்தேன். என் மக கொடுத்து வச்சது அவ்வளவுதான். என் மக தனிமரமாவே ஆயிட்டா. அதெல்லாம் இருக்கட்டும், பூஜா யாரு? இல்ல, நேத்து அவ கூடவே சுத்தினேன், அவ கூடவே இருந்தேன் அப்படின்னு சொன்னல, அந்த பூஜா யாரு? சுமன், என்னால அந்த பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வரல. யோசனை பண்ணு, இதுக்கு பின்னாடி யாராவது இருக்காங்களா? அந்த பொண்ணை எப்படியாவது போய் காப்பாத்து. இல்ல, அவன் யாரோ இவன் யாரையோன்னு லவ் பண்ணி அவங்க லவ் ஃபெயிலியர் ஆகி அவனை சரி பண்றன்னு போய் உன் லைஃப் தியாகமாகி எவ்வளவு பெரிய தியாக தேவதை. வாவ், கிரேட், சூப்பர். உனக்கு போய் நான் இவ்வளவு விம்சை பண்ணிக்கிட்டு இருக்கேன், அந்த கடவுள் என்ன மன்னிக்க மாட்டாரு. தவறு பண்ணிட்டேன். ஏய், இங்க வா. கட்ட அவரு. ஏய், பொறுமையா நேரத்துக்கு வலிக்க போகுது. போ, நீ போமா. போ. ஐ எம் ரியலி சாரிமா. போ. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. நீ என்ன சொன்னையோ அதெல்லாம் நான் கேட்டேன். நீ லவ் பண்ற பையன் செகண்ட் ஹேண்டே இல்ல. அப்படின்னா உன் பாய் ஃப்ரெண்ட் என்ன பஸ் ஸ்டாப்ல வச்சு அடிச்சான். அந்த ஈகோ எனக்கு இன்னும் வலிக்குது. நீ ஆபீஸ்ல எல்லாரும் முன்னாடி என்ன அடிச்சல, அதுல எனக்கு அவமானமே இல்ல. அதனாலதான் நானும் சின்னதா ஒரு தப்பு பண்ண போறேன். உன்னை நான் ரேப் பண்ண போறேன். அவன் உனக்கு கிடைக்கும் போது நீயும் செகண்ட் ஹேண்ட் ஆயிடுவல்ல. என்னடா வேடிக்கை பாக்குறீங்க? இழுத்துட்டு வாங்கடா.
இன்னொரு தடவை இவ விஷயத்துல வந்தேன்னா உன் உடம்புல தலை இருக்காது. எதுக்கும் என் போட்டோவை உன் மொபைல் ஸ்கிரீன் சேவர்ல வச்சுக்க. இவ விஷயத்துக்குள்ள உள்ள வரணும்னா என் போட்டோவை ஒரு தடவை பாத்துக்க. பயம் இருக்கணும். நான் போயிடுறேன். சுமன், என்னை காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ். ஐ எம் சாரி. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு ப்ளீஸ். தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே. பட் சாரி எதுக்கு? இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுத்து என்ன அவங்க கிட்ட இருந்து காப்பாத்துனல, அதுக்கு தான். என் இடத்துல யார் இருந்தாலும் இதைத்தான் பண்ணுவாங்க. சுமன், உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். உண்மையா? என்ன அது? உண்மை நினைச்சுதான் நான் சொல்றேன். ஆனா அது பொய்யா கூட இருக்கலாம். என் மனசு தப்புன்னு சொல்லிட்டே இருக்கு. ஆனா என் இதயம் அதுதான் சரின்னு சொல்லுது. இது ரெண்டுலயும் யாரோட பேச்ச கேட்கணும் கேட்க கூடாதுன்னு எனக்கு தெரியல. என்னாச்சு பூஜா? என்னென்னமோ சொல்றிய, என்னாச்சு? ஆமா சுமன், ஏதேதோ உளறிட்டு இருக்கேன். இவ்ளோ நாளா நீ பாத்துட்டு இருக்க இந்த பூஜா நான் இல்ல. இவ்ளோ நாள் உன் கூடவே இருக்க பூஜா அது நான் இல்ல. நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? நீ யாரு, எங்க இருந்து வந்த, உனக்கு பின்னாடி யார் யார் இருக்காங்க, நீ நேரம் வரும்போது சொல்றேன்னு சொன்ன. ஆனா உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். இருந்தும் எனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி இருந்தேன். ஆமா, நான் ஒரு தடவை உன் வீட்டுக்கு வந்தேன். லைட் ஆன் பண்ண சொல்லி எங்க அம்மா அனுப்புனாங்க. அன்னைக்கு நான் பூஜாவை பார்த்தேன். உன்னோட பர்சனல் டைரியை படிச்சேன். உன் வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். அம்மாவை எழுந்துட்டு பூஜாவையும் எழுந்துட்டு உங்க அப்பாவை விட்டு தூரமா வந்து எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்க. உன்ன மாதிரி நல்ல பையனுக்கு இப்படி எல்லாம் நடக்கிறத பார்க்கும்போது நானும் அந்த பூஜா மாதிரியே மாறிட்டேன். போனவங்களை நினைச்சுக்கிட்டு உன்னோட வாழ்க்கை கெட்டு போறது என்னால பாத்துட்டு இருக்க முடியல. அதுக்கு நான் அந்த பூஜா மாதிரியே மாறிட்டேன். நீங்க அவளுடைய உள்ள இருக்க நினைவுகளை திரும்ப கொண்டு வர முயற்சியில நான் உங்களை மறக்க முடியாத ஒரு சூழ்நிலையில தள்ளப்பட்டிருக்கேன். பூஜா, என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சோம் நான் முன்னாடி இருந்த மாதிரி என்ன மாத்த முயற்சி பண்ணேன்ல, அதுக்கான தேவை என்ன? அம்மாவை இழந்துட்டு அப்பாவை விட்டு தூரமா இருக்கிறது உண்மை. அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். பூஜா சாகல, உயிரோட தான் இருக்கா. என்னை விட்டு எப்பவும் போக மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கா. தாயோட பாசத்தை கொடுக்கறேன்னு சொன்னா தாய் பாசத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கா. அவ கொடுத்த வாக்க மீற மாட்டா. மனைவி 2வது அம்மான்னு சொல்லுவாங்கல்ல, அது எவ்வளவு உண்மைன்னா அவ பாசம் வச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். என் பூஜா என் காதலி மட்டும் இல்ல, என் தாய் கூட அவதான். அவ என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டா. சுமன், சுமன், இங்க என்ன பண்ற? அதுவும் என்ன தனியா விட்டுட்டு? உன்னை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன்.
கவலையா இருக்கு. கவலையா? நான் தான் இருக்கல. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ரொம்ப லேட் ஆயிடுச்சு. பாத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. நான் தான் உன் கூட இருக்கல, அப்புறம் போட்டோ எதுக்கு போட்டோ? உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு சூடா இருக்கு. சூடாறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு படுத்துருங்க, சரியா? குளிர்ந்த காற்று, தனிமையான இடம். எனக்காக நீயும் உனக்காக நானும். சொர்க்கம்னா இதுதானே? நீ என் கூட இருக்கும்போது ஒவ்வொரு ஜென்மமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வினாடியும் சொர்க்கம்தான்.